திருச்செந்தூர். கடலோசை, அலைகளின் இடிப்பு, உப்பு மணம், இந்த எல்லாவற்றிற்கும் நடுவில் ஒரு தெய்வம் போருக்குப் பிறகு இன்றும் நின்று கொண்டிருக்கிறான். அவன்தான் செந்திலாண்டவன், சுப்பிரமணிய சுவாமி, முருகன். இது ஏன் மற்ற முருகன் கோவில்களிலிருந்து வேறுபடும்? ஏனென்றால் மற்ற இடங்களில் முருகன் வெற்றிக்குப் பிறகு இருப்பான். ஆனா திருச்செந்தூரில் அவன் போர்க்களத்திலேயே நிற்கிறான். சூரபத்மன் ஒரு அரக்கனா இல்லை அரசனா? சூரபத்மன் என்று சொன்னா வெறும் அரக்கனில்லை, ஒரு பேரரசன், ஒரு அறிவாளி, ஒரு துரோகம் செய்த சக்தி. தேவர்கள் அவனாலே ஒடுக்கப்பட்டார்கள். தேவர்கள் ஏன் முருகனை அழித்தார்கள்? இந்திரன் கூட பயந்து ஓடிய நேரம். படை, ஆயுதம், யோசனை எதுவும் வேலை செய்யவில்லை. அப்போ ஒரே ஒரு நம்பிக்கை, சிவசக்தியின் அவதாரம். முருகன் பிறந்ததன் காரணம் இது சாதாரண பிறப்பில்லை. 6 தீப்பொறிகள், 6 தாய்கள், ஒரு சக்தி. கார்த்திகை மாதம், 6 முகன். போர் வானத்திலில்லை, பூமியில். முருகன் வானத்திலிருந்து அம்பு எய்து ஜெயிக்கவில்லை. அவன் பூமிக்கு வந்தான், கடலோரத்தில் நின்றான். அதுதான் திருச்செந்தூர். ஏன் கடற்கரையில்? ஏனென்றால் அகங்காரம் கடல் மாதிரி, அளவில்லாதது. அதை அங்கேயே அழிக்க வேண்டும். சூரபத்மன் வதை. போர் நாட்களில்லை, யுகங்கள் போல நடந்தது. இறுதியில் முருகன் வேலை எறிந்தான். அது கொலை இல்லை, மாற்றம். மரமாகவும் மயிலாகவும். வெற்றிக்குப் பிறகு என்ன செய்தான் முருகன்? இங்கதான் முக்கிய விஷயம். முருகன் உடனே கைலாசம் போகவில்லை. அவன் நின்றான், தவம் செய்தான். ஏன் தவம்? ஏனென்றால் போர் செய்த சக்தி சாந்தமாக வேண்டும். அதற்காகத்தான் திருச்செந்தூரில் முருகன் தவம் செய்தான். சிவன் தரிசனம். சிவன், பார்வதி இருவரும் இங்கே வந்தார்கள். முருகனுக்கு ஞான உபதேசம். கோவில் உருவான வரலாறு. இந்த கோவில் ஒரே காலத்தில் கட்டப்பட்டதில்லை. பாண்டியர்கள், சேரர்கள், நாயக்கர்கள், பல தலைமுறைகள் ஒரே இடத்தில் ஒரே சக்தியை உணர்ந்தார்கள். கடலுக்குள் இருந்த கோவில். ஒரு காலத்தில் இந்த கோவில் கடலுக்குள் மூழ்கியது. மூர்த்தி மட்டும் அசையவில்லை. இதெல்லாம் புராணமா? இல்லை, டச்சு தாக்குதல் வரலாற்று உண்மை. டச்சுக்கள் முருகன் விக்கிரகத்தை கொண்டு போனார்கள். கப்பல் கடலில் நிற்கவே இல்லை. பயந்து திரும்ப மூழ்கடித்தார்கள். ஸ்கந்த சஷ்டி ஏன் இங்கே விசேஷம்? ஏனென்றால் இது நடிப்பு இல்லை, இது நினைவு. முருகன் இங்கேதான் போர் முடித்தான். பக்தர்களின் அனுபவங்கள். பலர் சொல்வார்கள், இங்கு வந்து வேண்டிக்கிட்டா தடைகள் உடையும். ஏன்? ஏனென்றால் முருகன் தடைகளை உடைத்தவன். கடலில் குளித்தால் என்ன நடக்கும்? இது சாதாரண குழியல் இல்லை, போருக்கு பிறகு சுத்தம் செய்த இடம். அறிவியல் என்ன சொல்கிறது? கடல் காற்று, அயோடின், மன அமைதி. சரி, ஆனா ஒரே கோவில் இவ்வளவு தேதர மாற்றம் எப்படி? திருச்செந்தூர் ஒரு பாடம். முருகன் என்ன சொல்கிறான்? வெற்றி கிடைத்ததும் நெல், அகங்காரம் வந்தா தவம் செய். இறுதியாக திருச்செந்தூர் ஒரு கோவில் இல்லை, அது ஒரு நினைவகம். அகங்காரம் எப்படி அழிக்கப்படும்? சக்தி எப்படி சாந்தமாகும்? அதற்கான உயிருள்ள சான்று. நீ பக்தனாக வந்தாலும் சந்தேகத்தோடு வந்தாலும் செந்திலாண்டவன் உன்னை அதே மாதிரி விடமாட்டான். உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று மாறியிருக்கும். அதுதான் திருச்செந்தூர் முருகனின் மகிமை.